கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிக்க எல்லா தடைகளையும் எடுத்து போட முடியாது. பரிசுத்தாவியானவருடைய மகிமை பிரசன்னம் நம்முடைய ஆராதனையில நிரம்பியிருக்க முடியாது. நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை ஆவியானவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே, துதிக்கிறோம், நாமத்தை வரவேற்கிறோம், பரிசுத்தமுள்ள நாமத்தை நாங்கள் வரவேற்கிறோம். எங்களுடைய ஆராதனை கர்த்தர் இறங்கி வருவீராக. மகிமையினாலே, பிரசன்னத்தினாலே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் எங்களை ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம், ஆளுகை செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆராதனை முழு பொறுப்பையும் ஆவியானவர் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் எடுத்து போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சோர்வுகள், பலவீனங்கள், அசதிகள், நிர்விசாரங்கள் எல்லாவற்றையும் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவரை எடுத்து போடும்படி ஜெபிக்கிறோம். இதனால் ஆராதனைக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா ஆண்டவரை சத்துருவின் கிரியைகளுக்காக, மனுஷிக வல்லமைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகள் மாறும்படி ஜெபிக்கிறோம். உலகம் நடக்கிற எல்லா பரிசுத்தவான்களுடைய ஆராதனைகளுக்கு ஆசீர்வதிப்பீராக. எல்லா ஆராதனைகளுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரை உண்மையே உயர்த்த உடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு இன்னும் கர்த்தர் கிருபைகளை தருவீராக. நன்றியுள்ள இருதயத்தை தருவீராக. கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி சந்தோஷமாய் உடைய சமூகத்திலே மனமகிழ்ச்சியோடு பாடி உடைய நாமத்தை உயர்த்தைகள் எல்லாருக்கும் கர்த்தர் கிருபையாக. ஆண்டவரை ஆரம்பம் முடிவரை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதம் நடக்க தருவீராக. இதை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் மாறாதவர். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய ஆண்டவர் என்றென்றைக்கும் மாறாதவர். ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, நம்முடைய தேவைகளை சந்திக்க வல்லவர். ஆமென். இது வெற்றியினால், சந்தோஷமான நாள், மனமகிழ்ச்சியினால் இந்த நாளிலே கர்த்தரை நாம் சேர்ந்து பாடி நாமத்தை நாம் உயர்த்துவோம். இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, ஆமென். ஸ்தோத்திரம். அவருடைய வல்லமை உள்ள நாமத்தை உயர்த்தி நாம் எல்லாரும் சேர்ந்து நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம், மகிமைப்படுத்துவோம். எல்லா தடைகளையும் எடுத்து போட முடியாது. பரிசுத்தாவியானவருடைய மகிமை பிரசன்னம் நம்முடைய ஆராதனையில நிரம்பியிருக்க முடியாது. நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை ஆவியானவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே, துதிக்கிறோம், நாமத்தை வரவேற்கிறோம், பரிசுத்தமுள்ள நாமத்தை நாங்கள் வரவேற்கிறோம். எங்களுடைய ஆராதனை கர்த்தர் இறங்கி வருவீராக. மகிமையினாலே, பிரசன்னத்தினாலே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் எங்களை ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம், ஆளுகை செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆராதனை முழு பொறுப்பையும் ஆவியானவர் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் எடுத்து போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சோர்வுகள், பலவீனங்கள், அசதிகள், நிர்விசாரங்கள் எல்லாவற்றையும் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவரை எடுத்து போடும்படி ஜெபிக்கிறோம். இதனால் ஆராதனைக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா ஆண்டவரை சத்துருவின் கிரியைகளுக்காக, மனுஷிக வல்லமைகளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகள் மாறும்படி ஜெபிக்கிறோம். உலகம் நடக்கிற எல்லா பரிசுத்தவான்களுடைய ஆராதனைகளுக்கு ஆசீர்வதிப்பீராக. எல்லா ஆராதனைகளுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரை உண்மையே உயர்த்த உடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு இன்னும் கர்த்தர் கிருபைகளை தருவீராக. நன்றியுள்ள இருதயத்தை தருவீராக. கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி சந்தோஷமாய் உடைய சமூகத்திலே மனமகிழ்ச்சியோடு பாடி உடைய நாமத்தை உயர்த்தைகள் எல்லாருக்கும் கர்த்தர் கிருபையாக. ஆண்டவரை ஆரம்பம் முடிவரை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதம் நடக்க தருவீராக. இதை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் மாறாதவர். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய ஆண்டவர் என்றென்றைக்கும் மாறாதவர். ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, நம்முடைய தேவைகளை சந்திக்க வல்லவர். ஆமென். இது வெற்றியினால், சந்தோஷமான நாள், மனமகிழ்ச்சியினால் இந்த நாளிலே கர்த்தரை நாம் சேர்ந்து பாடி நாமத்தை நாம்
உயர்த்துவோம். இயேசுவின் நாமமே, கிறிஸ்து இயேசுவின் நாமமே. ஆமென். ஸ்தோத்திரம். அவருடைய வல்லமை உள்ள நாமத்தை உயர்த்தி நாம் எல்லாரும் சேர்ந்து நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம், மகிமைப்படுத்துவோம். பாவங்களை
இயேசு நாமம் வல்ல நாமம், மேன்மையான நாமம். அல்லேலூயா. இந்த வாழ்க்கையில் இருக்கிற சகல இருளின் பயங்கள் போக்குகிற அந்த இயேசுவின் நாமம், எல்லா வியாதிகளுக்கு சுகம் கொடுக்கிற இயேசுவின் நாமம். அல்லேலூயா. தினம் சொல்லுகிறது நாமம் நம்முடைய நெற்றிகளிலே அவன் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவன் நம்முடைய நாமத்தை அறிந்தவர்கள், நம்முடைய நாமத்தை விசுவாசிக்கிறவர்கள், நம்முடைய நாமத்தின் மேல் வைராக்கியம் கொள்ளுகிறவர்களுக்கு நிச்சயம் கர்த்தர் அவன் விடுதலையை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, அந்த கிருபைகளை கர்த்தர் விசுவாசிக்கிறீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட நாம் எல்லாரும் சேர்ந்து நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கர்த்தரை நாம் பாடுவோம். நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடி சொல்லி கிருபைகளை பொழிந்திடுவீர், என்னென்றுமாய் என்னை நடத்திடுவீர். நடத்திடுவே
கிருபையினால் நம்மை நிரப்புகிறவர், பலத்தினால் நம்மை நிரப்புகிறவர், அபிஷேகத்தினால் நம்மை நிரப்புகிறவர். இந்த காலங்களில் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நம்ம எல்லாரையும் கர்த்தராவின் கிருபைகளினாலே, வரங்களினாலே, கனிகளினாலே கர்த்தர் நம்மை நிரப்பும்படியாக ஆண்டவருடைய கரங்களில் நம்மை ஒப்புக் கொடுத்து இந்த நேரமாக இடத்திலிருந்து நாம் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, தகப்பனே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இதுவரையும் நடத்தி வந்த ஆண்டவரே நன்மையை நினைக்கிறோம், உடைய உபகாரங்கள் நினைக்கிறோம், ஆண்டவரே உடைய தயவை நினைக்கிறோம், உடைய காரணம் நினைக்கிறோம், உடைய பாதுகாவலை நினைக்கிறோம். ஆண்டவரே, நன்றி மறவாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ண ஆண்டவரே துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். மாட்சிமை உள்ளவர், மகிமை நிறைந்தவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்கள் ஆராதனை நாயகன் நீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வெற்றி வேந்த நீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம். மாட்சிமை உள்ளவரே, எல்லா மகிமைக்கு பாத்திரரே. மாட்சிமை உள்ளவரே, எல்லா மகிமைக்கு பாத்திரரே. துதிக்கு பாத்திரரே. சொல்லு மாறிடாது துதிக்கு பாத்திரரே. ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் ரட்சக தேவா. உம்மை ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் ரட்சக தேவா. உம்மை ஆராதிக்கின்றோம். கரங்களை உயர்த்தி நம்ம எல்லாரும் சொல்லுவோம். எல்லாருடைய கரங்கள் உயரட்டும். நாம வேதம் சொல்லுகிறது கரங்களை உயர்த்துவது ஆண்டவருக்கு நம் வழியாக நம்மை ஒப்புக் கொடுப்பதோடைய அடையாளம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேதத்தில் விதமாக வாசிக்கிறோம். என் மீண்டும் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்திபடியாகவும் இருக்க கடவுள் என்று சொல்லப்படுகிறது. நம் கரங்களை உயர்த்துவது என்பது ஆண்டவருக்கு பலியாக கொடுக்கிற காணிக்கை. ஹல்லேலூயா. இந்த ஆராதனை நேரத்திலே எல்லாரும் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி நன்றி ராஜா. ஹல்லேலூயா. ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் ரட்சக தேவா. உம்மை
நீர் பயன்படுத்துவதற்கு, நீர் சுத்திகரிப்பதற்கு என்னை உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வேதத்திலே யோபுவை குறித்து வாசிக்கிறோம். எல்லாவற்றையும் இழந்த நிலைமையிலே சகலவற்றையும் அவன் இழந்தான். இனி இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை என்கிற அளவுக்கு அந்த நிலைமையில எல்லாவற்றையும் அவன் இழந்தான். ஆஸ்தி, அந்தஸ்து, சொத்துக்கள், ஆமென், சோதரம், குடும்பம், பிள்ளைகள், அவன் சரீர சுகம் எல்லாவற்றையும் இழந்தான். வேதம் சொல்கிறது அப்படிப்பட்ட இழந்த சூழ்நிலையிலும் கர்த்தரையோ பிசாசை கூட குறை கூறவில்லை என்று சொல்லப்படுகிறது. சொன்னதான விசுவாச வார்த்தை கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபுவை போல இல்லாவிட்டாலும் ஏதோ ஒரு சில பகுதிகளில், ஒரு சில காரியங்கள் இந்த வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் ஒருவேளை இடத்த நிலைமையில் இருக்கலாம், மிகவும் கஷ்டப்பட்டிருக்கலாம், வேதனை ஒரு வாழ்க்கையில் வந்திருக்கலாம். இந்த நேரங்களிலே அப்படி இருந்தது எப்படிப்பட்டதாக இருந்தது? அநேக நேரங்களில் நாம் குறை கூறியிருக்கலாம், ஆண்டவரை கூட கேட்டிருக்கலாம், ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில் நடக்கணும், ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த சோதனை, ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த பாடு, மறந்து விட்டீரோ, என்னை விட்டு தூரமாய் போய்விட்டீரோ என்று அங்கலாய் போடு நாம் அவர்களுடைய சமூகத்தை கேட்டிருக்கலாம். ஹல்லேலூயா. யோபுவை போல இப்படி ஒரு விசுவாசத்தை இந்த காலவேளையில் கர்த்தர் நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஜீவனை எடுத்துக் கொண்டாலும், என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன், நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன், என் ஆண்டவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். ஹல்லேலூயா. எல்லாம் அவருக்குரியது. எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு தேவனுடைய சமூகத்திலே நேர்முழங்களால் படித்த ஆண்டவரை ஆமென் ஸ்தோத்திரம் ஆராதிக்க 2-3 நிமிடங்கள் மாத்திரம் அந்த கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். முடிந்த நேர்முழங்களால் படித்த ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எஜமானனே, எஜமானனே, உம் சேவைக்காய் என்னை அழைத்தீர். எஜமானனே, எஜமானனே,
வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். எனக்கு சொல்லுகிறது, எந்த அளவுக்கு தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துகிறோமோ, நம்முடைய பாவங்களை உணர்கிறோமோ, அவையால் தான் என்னுடைய பார்வையில் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது, ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவரே, இல்லாத என்னை தகுதிப்படுத்தினது உங்கள் கிருபை, என்னை உயர்த்தினது உங்கள் கிருபை ஆண்டவரே. அந்த கிருபையினால தான் அந்த இடத்துல உங்களுடைய சமூகத்தை ஆராதிப்பதற்கு நன்றி சொல்வதற்கு நான் கடந்து வருகிறேன். நன்றி ஆண்டவரே. நன்மை கண்டே என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீர். நன்மை கண்டே என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீர். நம்மை முழுவதுமாய் தாழ்த்துகிற விதமாக, அர்ப்பணிக்கிற விதமாக உள்ளத்தோடு துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. சகல துதி கன மகிமை அப்பா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஒருவரே கணத்துக்குரியவர், ஒருவரே பாத்திரன், ஒருவரே எங்கள் மருத்துவர், ஒருவரே எங்கள் பரிகாரி, ஒருவரே விடுவிக்கும் தெய்வம்.
ஹalleluya ஒருவரே உலக இரட்சகர். ஹalleluya 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 ஹalleluya. இம்மட்டும் நம்முடைய ஆராதனை கர்த்தருடைய கிருபை, நம்முடைய பிரசன்னம், நம்முடைய மகிமை, ஆசீர்வாதங்களுடைய நல்ல கிருபைகளுக்காக நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya 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 ஹalleluya. நன்றி ஆண்டவரே, எங்கள் மத்தியில் ஆசீர்வாத நீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆராதனையை கேட்டுக்கொண்டவரே நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. கடந்த மீதியான இருக்கிற ஜெப வேளைகளிலும் அநேகருடைய வார்த்தை நேரங்களிலும் கர்த்தரோடு இருக்கிறார். பேசுகிறார். நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். இந்த வேளையிலும் நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நாம் சேர்ந்து ஜெபிக்கலாம். இந்த நாட்களிலே கொடூரமாய் பரவி வருகிறதான கொரோனா வைரஸ் இந்த கொள்ளை நோயின் மூலமாய் அநேக ஜனங்கள், அநேக நாடு, அநேக தேசங்களிலே இது போன்றதான இந்த கொள்ளை நோயின் மூலம் அநேக மக்கள் பாதிப்படைத்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த பாதிப்பின் மூலம் வருகிறதான எல்லா மக்களுடைய பிரயாசங்கள் எல்லாவற்றையும் தேவன் பார்த்து அதற்கு தகுந்ததான ஒரு விடுதலையை தேவன் கொடுக்கும்படியாக நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து விசுவாசத்தோடு எல்லாரும் எங்கே ஒரு மனதோடு விசுவாசத்தோடு ஜெபிப்பீர்களோ அந்த இடத்திலே நான் வந்து விடுதலை தருவேன் என்று சொன்னதான வார்த்தையின் பிரகாரம் நாம் எல்லாரும் ஒரு சில ஜெப குறிப்புகளை சொல்லி நாம் ஜெபிக்கலாம். உயிர் காக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள், செவிலியர்கள், காவல்துறையினர், தூய்மை பணியாளர்கள் இவர்களின் பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, பரலோக ராஜனே, அப்பா இந்த வேளையில் தகப்பனே, அப்பா இந்த கொரோனா வைரஸ் மூலமாக ஆண்டவரே அநேக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சேவை செய்கிறதான அப்பா ஆண்டவரே மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, காவல்துறையினருக்காக, அப்பா தூய்மை பணியாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர்களை நீங்க பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தேவனுடைய பாதுகாவல் அந்த பிள்ளைகளுக்கு தேவை ஆண்டவரே. இந்த பணியிலே அவர்கள் ஈடுபடும் பொழுது எந்த விதமான நோய் தொற்றும் அப்பா ஆண்டவரே பிள்ளைகளை ஆண்டவரே தொடாதபடி அப்பா ஒவ்வொருவருக்கும் அப்பா கிருபையா இரக்கமாய் ஆண்டவரே தேவனே பாதுகாவலா இருந்து ஒவ்வொருவரையும் அப்பா நீர் ஆண்டவரே பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே. அடுத்ததாக ஆளுகிறவர்களுக்காக, அதிகாரிகளுக்காக கர்த்தர் விசேஷித்த தானத்தை சரியான தீர்மானம் எடுக்க முயற்சிகளுக்கு பொதுமக்கள் பூரண ஒத்துழைப்பை வழங்க நாம் ஜெபிப்போம். அல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. ஆளுகை செய்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே உயர் அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா உயர் அதிகாரிகள் இயேசுராஜா ஆண்டவரே இந்த நாட்களிலே அப்பா ஆண்டவரே நல்ல ஞானத்தோடு செயல்பட்டு ஒவ்வொரு திட்டங்களை அப்பா ஆண்டவரே தேசத்தின் பாதுகாவலுக்காக அவர்கள் ஒவ்வொரு திட்டங்களை எடுக்க அப்பா நீர் அவர்களுக்கு நல்ல ஞானத்தை நீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே. உயர் அதிகாரிகள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே. அப்பா என்னென்ன தேசத்தில் உள்ள மக்களுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா ஆண்டவரே தேவைகளையும் பூர்த்தி செய்கிறவர்களாய் ஆண்டவரே அப்படிப்பட்டதான தீர்மானங்களை எடுக்கத்தக்கதாய் அவர்களுக்கு அப்பா நீர் வழிவாசல்களை அப்பா ஆண்டவரே அனுகூலமாக்கி நீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே. அப்பா தேவன் தாமே ஒவ்வொரு அதிகாரிகள் மேலும் அப்பா நீர் ஆண்டவரே பெருமளவிலான ஆண்டவரே ஹல்லேலூயா ஞானத்தை கொடுத்து அவர்களை ஆண்டவரே இன்னும் அதிகமாய் ஆண்டவரே வல்லமையாய் இந்த நாட்களிலே நீர் பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே. அடுத்ததாக தேசத்தின் பொருளாதாரம் பாதிக்கப்படாமல் இருக்க அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்பாடு வராமல் இருக்க நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. இந்த வேளையில் தகப்பனே தேசத்திலே இந்த கொள்ளை நோயின் மூலமாய் அநேக மக்கள் ஆண்டவரே தங்களுக்கு தேவையான பொருட்கள் கிடைக்காதபடி அப்பா ஆண்டவரே தங்கள் ஆண்டவரே பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள். ஆண்டவரே இந்த நாட்களிலே சுராஜா ஆண்டவரே ஜனங்கள் எல்லாருக்கும் அத்தியாவசிய பொருட்கள் தங்களுக்கு கிடைக்க அப்பா ஆண்டவரே எல்லாருக்கும் அதற்கு தேவையான எல்லா வசதிகளை இயேசுராஜா நீர் ஏற்படுத்தி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே இதற்கு ஆண்டவரே எந்த விதமான பாதிப்புகளும் தேசத்திலே இல்லாதபடி பொருளாதாரத்திலே பாதிப்பில்லாதபடி இயேசுராஜா ஆண்டவரே இதற்கு தேவையான எல்லா அனுகூலமான வழிகளையும் இந்த நாட்களிலே அப்பா நீர் ஆண்டவரே எங்களுக்கு நீர் திறந்து தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் தாம் ஆண்டவரே இந்த நாட்களிலே எங்களுக்கு அப்பா ஹல்லேலூயா எல்லாவற்றிற்கும் மேலாய் இருந்து எங்களுக்கு சகாயம் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் அந்த நாட்களில் எங்களுக்கு நீர் மனம் இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தேவைகளையும் கர்த்தர் தாமே பூர்த்தி செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிற தகப்பனே.
இந்த நாட்களிலே இந்த தேசத்திலே எந்த விதமான குற்றங்கள் பெருகாமல் இருக்க, சட்ட ஒழுங்குகள் சீர்கடாமல் இருக்க, மக்களின் மனநிலைகள் பாதிக்கப்படாமல் இருக்க நாம் ஜெபிப்போம். அல்லேலூயா. இந்த நாட்களில் இயேசு ராஜா அப்பா ஆண்டவரே, இந்த வியாதியின் மூலமாய் பல விதத்திலும் அப்பா சட்டங்கள் ஆண்டவரே ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு எல்லா பொதுமக்களும் கீழ்ப்படிந்து அப்பா சட்டங்களை அப்பா ஆண்டவரே தங்களுடைய கையில் எடுத்துக் கொள்ளாமல் சட்டங்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் ஒவ்வொருவரும் தங்களை காத்துக் கொள்கிறது மாத்திரமல்ல, தேசத்தையும் காத்துக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் நல்ல ஞானத்தை நீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே. ஒவ்வொருவருடைய மனநிலையும் அப்பா ஆண்டவரே பாதிக்கப்படாமல் ஆண்டவரே அல்லேலூயா ஒருவரும் அப்பா ஒரு மனதோடு அல்லேலூயா இந்த ஆண்டவரே காரியங்கள் சட்டங்களுக்கெல்லாம் கீழ்ப்படிய எல்லா பிள்ளைகளுக்கும் அப்பா நீ அனுகிரகம் பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே. எல்லாருக்கும் நல்ல மனநிலையை கொடுங்க. யாரோ இதன் மூலம் அப்பா இந்த கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறதுனால எந்த விதமான பாதிப்புகள் ஒன்று குடும்பங்களிலோ தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலோ வராதபடி எல்லா பிள்ளைகளையும் இயேசுராஜா நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே. அப்பா ஆண்டவரே, இந்த நாளிலே ஏழை மக்கள், தெருவோரங்களில் வசிக்கும் மக்கள், அன்றாட கூலி வேலை செய்து பிழைக்கும் மக்களின் தேவைகள் சந்திக்கப்பட நாம் ஜெபிப்போம். அல்லேலூயா. இயேசுராஜா அப்பா ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஏழை மக்களை நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் ஆண்டவரே இந்த நாட்களில் அவர்களுக்கு எல்லா விதமான தேவைகளும் சந்திக்கப்பட வேண்டும். ஆகார தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் அப்பா ஆண்டவரே. மருத்துவ தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் அப்பா. தெருவுரங்களில் வசிக்கிற மக்கள், அன்றாட கூலி வேலை செய்கிறதான மக்களுடைய தேவைகளை எல்லாம் இயேசுராஜா நீர் சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே. யாரும் பசி பட்டினியோடு இருந்து ஆண்டவரே அல்லேலூயா தங்களுடைய ஆண்டவரே வாழ்க்கையை மாய்த்து கொள்ளாதபடி அவர்களுடைய தேவைகளை எல்லாம் அப்பா தேவன் தாமே நீர் சந்தித்து அப்பா அவர்களுக்கு நீர் இரக்கம் பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. நீர் மனம் இரக்கமுள்ள தேவன். திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் அல்லேலூயா ஆண்டவரே நீர் ஆண்டவரே கருணை செய்கிறதான ராஜா. இந்த நாட்களில் அப்படிப்பட்டதான வியாகுலத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா நீர் ஆண்டவரே கிருபையா இரக்கமாய் அவர்களுக்கு இயேசுராஜா நீர் ஆண்டவரே அவர்களுடைய மன வேண்டுதலின்படி அப்பா அவர்களுக்கு நீர் மனம் இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலும் நாங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம் அப்பா ஆண்டவரே. எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்க நீர் வல்லமை உள்ளவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. நாங்கள் ஜெபித்ததான ஜெபங்களுக்கெல்லாம் இந்த நாளிலே அப்பா நீர் பதில் தருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, மருத்துவ துறையினர்களுக்காக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். ஆளுகை செய்கிறவர்களுக்காக, தேசத்தின் பொருளாதாரத்திற்காக ஆண்டவரே சட்டங்கள் ஒழுங்குபடுத்தப்படும்படியாக ஏழை மக்களுக்காக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம் அப்பா. அப்பா இந்த கொரோனாவின் மூலம் ஆண்டவரே எந்த பிள்ளைகளுக்கும் எந்த விதத்திலும் பாதிப்புகளொன்று வராதபடி இயேசுராஜா எல்லா பிள்ளைகளையும் அப்பா நீர் மூடி மறைத்து நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேளையில ஒன்று சேர்ந்து ஆண்டவரே நாங்கள் ஜெபித்த ஜெபங்களுக்கெல்லாம் அப்பா நீர் பதில் தர போதுமானவர் என்பதை அறிந்திருக்கிறோம் அப்பா ஆண்டவரே. இந்த நாளிலே அப்பா ஒரு பெரிதான விடுதலையை, ஒரு மாற்றத்தை எங்களுடைய தேசத்திலே நாங்கள் காண அப்பா நீர் உதவி செய்தருளும்படியா ஜெபிக்கிறோம். எப்படி இந்த வியாதி இந்த தேசத்தை வந்ததோ அந்த வியாதி வந்தது போல் ஆண்டவரே திரும்பி ஆண்டவரே ஒன்றும் இல்லாமல் பொருளாக அப்பா நீர் உதவி செய்தருளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தேவனுடைய இரக்கம் ஆண்டவரே பாதுகாவல் இந்த நாட்களிலே எங்களுக்கு தேவை. எங்களுடைய பாவங்களை எல்லாம் நீர் மன்னித்து தேசத்துக்கு ஒரு பெரிதான சேமத்தை நீர் உண்டு பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவர் தாமே அப்பா இந்த ஜெபங்களை எல்லாம் கேட்டு ஆண்டவரே சரியான பதிலை எங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கர்த்தருக்குள் நலமாயிருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். கடந்த நாட்கள் எல்லாம் குறிப்பாக கடந்த வாரம் முழுவதும் ஆண்டுடைய ஏற்பட்ட கிருபை நம்மளுடைய இருந்தது. ஆண்டவருக்குள்ளே இருந்து ஆண்டவரை சேவிப்பதற்கு கற்றுக் கொடுத்த இந்த நல்ல நாட்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை நாளிலே நீங்கள் கர்த்தரை பாடி துதித்து ஆராதனை செய்து ஜெபத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருப்பீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நம்முடைய துதிகளையும் ஆராதனைகளையும் வேண்டுதல்களையும் அங்கீகரித்து கர்த்தர் இந்த வாரம் முழுவதும் நம்முடைய பிரசன்னத்தால் நிரப்பி தேவன் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வாதமாய் நடத்துவார். நாம் தொடர்ந்து ஆண்டுடைய அன்பிலே அவருடைய கிருபையிலே நிலைத்திருந்து ஆண்டுடைய வசனங்களை கேட்கிறது மாத்திரமல்ல, அந்த வார்த்தைகளின்படி விசுவாசத்தோடு அவரை பின்பற்றி இந்த நெருக்கடியான காலங்களிலும் தேவனை சேவிப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். நாம் தேவனுடைய ஆலயத்திலே கூடி ஆராதிப்பதற்கு இன்னும் எத்தனை நாட்கள் நமக்கு
முன்னே இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது. நம்முடைய நெருக்கங்களை, நம்முடைய சூழ்நிலைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆனாலும் நம்முடைய வீடுகளிலே கர்த்தருடைய பிரசனம் நிறைவாக இருக்கிறது. உண்மையான இருதயத்தோடு, நொறுங்குடைய இருதயத்தோடு நம்மை தாழ்த்தி எப்பொழுதெல்லாம் தேவனுடைய சமூகத்திலே அவரை துதிக்கிறோமோ, ஆராதிக்கிறோமோ, ஜெபிக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் அவர் நம்மளோட இருக்கிறார். அவர் நம்முடைய துதிகளை, ஸ்தோத்திரங்களை அங்கீகரித்து நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். நாம் சோர்ந்து போக வேண்டியதில்லை. இந்த நாட்களில் நமக்கு இருக்கிற எல்லா நெருக்கங்கள், தேவைகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்க வல்லவர். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே ஆண்டவருடைய வசனத்தை வேத வசனங்களின் மூலமாக நாம் கேட்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி எபிரேயர் 11ஆம் அதிகாரம். நீங்கள் இருக்கிற இடத்திலே வேதத்தை திருப்பிக் கொள்ளும்படி உங்களை கூட கேட்கிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்தை சொல்லுவதே நம்முடைய மனதிலே வருகிற வார்த்தை விசுவாசம். ஸ்தோத்திரம். இந்த விசுவாசத்தை குறித்து ஏராளமாய் இந்த அதிகாரத்தில் விசுவாச வீரர்களுடைய வாழ்க்கையுடைய அனுபவங்களை ஏராளமாய் நாம் இங்கே பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 24 முறை விசுவாசத்தை குறித்த அந்த வார்த்தைகள் இந்த 11ஆம் அதிகாரத்திலே 11ஆம் அதிகாரத்திலே வருவதை நாம் அறிந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இந்த விசுவாசத்தை உடையவர்களாக இருக்கிறோம். விசுவாசத்தை அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த விசுவாசத்தை குறித்த முக்கியத்துவத்தை தான் இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நாம் அதிகமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். எவ்வளவு இன்றியமையானது, எவ்வளவு முக்கியமானது. ஸ்தோத்திரம். ரோமர் நிருபத்திலே கூட அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சபைக்கு விசுவாசத்தை குறித்த பல வசனங்களை அங்கே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே நாம் வாசிக்கிற அந்த வார்த்தையை ஆரம்பமே இப்படி வருகிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. இந்த கவனிங்கள். நம்பப்படுகிறவைகளின் விசுவாசம் என்றால் என்ன என்பது இந்த எபிரேய நிருபக்காரன் சொல்கிறார் பாருங்கள். நம்பப்படுகிறவர்களின் உறுதி அப்படின்னால் என்ன பொருள்? நான் எதிர்பார்த்திருப்பதை பெற்றுக்கொள்வேன். நல்லா கவனிங்க. விசுவாசம் என்பது நான் எதை எதிர்நோக்கி இருக்கிறேனோ அதை பெற்றுக்கொண்டேன் என்கிறதான ஒரு உணர்வு. இரண்டாவதாக இந்த வார்த்தை சொல்கிறது காணப்படாதவைகளின் நிச்சயம். என்னவா? காணப்படாதவைகளின் நிச்சயம் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த காணப்படாதவைகளின் நிச்சயம் என்ற அந்த வார்த்தை யாரை குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது? யாரை உதாரணமாக இந்த நிருபக்காரன் சொல்கிறார் பாருங்கள். 28ஆவது வசனத்தை பாருங்கள். திருப்பிக் கொள்ளுங்கள். 28ஆவது வசனம். விசுவாசத்தினாலே முதற் பேரானவைகளை சங்கரிக்கிறவர் இஸ்ரவேலை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் இரத்தம் பூசலாகிய நியமத்தையும் ஆசரித்தான் என்று இங்கே மோசையை குறித்ததான வார்த்தை இங்கே வருகிறது. 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே விசுவாசத்தினாலே அவன் அல்லது மோசே அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல. ஆண்டவரை அவன் பார்க்கவில்லை, ஆனால் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து அவன் அவரை காணவில்லை, ஆனால் அவன் விசுவாசத்தினாலே அவனை கண்டான் என்ற வார்த்தை பார்க்கிறோம். இன்னொரு மனிதனை, இன்னொரு பரிசுத்தவானை சொல்லி இருக்கிறது ஆபிரகாம். 8வது வசனத்தை பாருங்கள். 8வது வசனம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போகிறான். பாருங்கள், இங்கேயும் இடம் தெரியாது, போகிற இடம் தெரியாது, ஆனால் விசுவாசத்தோடு என்ன செய்கிறான்? போகிறான். இதுதான் காணப்படாதவர்களின் நிச்சயம். மோசே தேவனை காணவில்லை, ஆனால் காண்கிறதாக அவனுடைய விசுவாசம். இரண்டாவது, ஆபிரகாம் போகிற இடம் தெரியாது, ஆனால் அந்த இடத்தை அறியாவிட்டாலும் அந்த இடத்தை விசுவாச கண்களால் பார்த்து அவன் புறப்பட்டு போகிறான் என்பதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, நம்பப்படுகிறவர்களின் உறுதி. இரண்டாவது, காணப்படாதவர்களின் நிச்சயம் என்பதாக விசுவாசத்துக்கு அங்கே பொருள் சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக, விசுவாசம் என்றால் தேவனையே முழுவதும் சார்ந்திருத்தல். தேவனை முழுவதுமாக சார்ந்திருத்தல். எந்த நிலையிலும், எந்த தேவையிலும், எந்த காரியம் நடந்தாலும் தேவனை மாத்திரமே நம்பி சார்ந்து இருக்கிறதான அந்த அனுபவம் தான் விசுவாசம் என்று இந்த நிருபத்திலே ஆண்டவர் நமக்கு எழுதியிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனாலே விசுவாசம் என்பது
ரொம்ப முக்கியமான ஒன்று நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியத்தில். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த விசுவாசம் இல்லாமல் நாம் தேவனை பிரியப்படுத்த முடியாது. என்ன சொல்லியிருக்கிறது? தேவனை நம்ம என்ன செய்ய முடியாது? பிரியப்படுத்த முடியாது. விசுவாசம் இல்லாமல் இருந்தால் அது தேவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். தேவன் அதை விரும்புகிறதில்லை என்பதை நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, விசுவாசிக்கிறவர்கள் அவர் பலன் அளிக்கிறவர் என்று என்ன செய்ய வேண்டுமா? நம்ப வேண்டும் என்பதை பார்க்கிறோம். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமமே மகிமைப்படுவதாக. ஆக விசுவாசம் என்றால் உறுதி, நிச்சயம், சார்ந்து வாழ்தல் என்கிறதான இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில நல்லா கவனிங்க, என்ன இருக்கணும்? உறுதி இருக்கணும். என்ன உறுதி? காணப்படாவிட்டாலும் பெற்றுக்கொள்ளாவிட்டாலும் அதை பெற்றுக்கொண்டோம் என்கிறதான அந்த உறுதி. இரண்டாவதாக நிச்சயம். ஆபிரகாம் நிச்சயத்தோடு போகிறார். அதுபோல ஒரு நிச்சயம் நமக்கு இருக்கணும். அடுத்தது, எல்லா காரியங்களுக்கும் அவரை மாத்திரமே நாம் என்ன செய்ய வேண்டும்? சார்ந்திருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில ஆண்டவரை பின்பற்றி வந்திருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவரால் நாம் நடத்தப்படுகிறோம். இந்த இப்படிப்பட்ட வாழ்க்கையில நமக்குள்ளே இருக்கிற விசுவாசிகளுக்குள்ளே இருக்கிறதான இந்த விசுவாசத்தை காணும்போது தேவனுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி உண்டாகிறது. ஸ்தோத்திரம். பாருங்க, மிகப்பெரிய மகிழ்ச்சி தேவனுக்கு உண்டாகிறதை பார்க்கிறோம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே ஆண்டவர் தன்னுடைய வருகை குறித்த காரியங்களை சொல்லிவிட்டு இப்படி சொல்லுகிறார்: சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது, வருகை குறித்து சொல்லுகிறார், மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? ஆண்டவர் வருகிற இந்த கடைசி காலங்கள், கர்த்தருடைய வருகை எதிர்பார்த்து நாம் வாழ்கிறோம், ரட்சிக்கப்பட்டோம், ஆலயத்துக்கு வருகிறோம், ஒரு நாளும் கர்த்தருடைய சித்தம் செய்கிறோம். ஆனால் நம்முடைய பிரதானமான நோக்கம், நம்முடைய ஆசை, நம்முடைய விருப்பம் என்ன? அவர் பூமியிலே வரப்போகிறார். பூமியில் அவர் வரப்போகிறார். அப்படி வரும்போது அவருடைய ஏக்கத்தை பாருங்க. அவருடைய ஏக்கத்தை, பூமியிலே வரும்போது அவர் விசுவாசத்தை காண்பாரோ? அப்போ அவர் நம்மை சேர்த்துக்கொள்ள வரும்போது நமக்குள்ளே நிரம்பி இருக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, விசுவாசம் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும்? நிரம்பி இருக்கணும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவருடைய வருகை கடைசி காலத்திலே நாம் இருக்கிறோமே. ஸ்தோத்திரம். அவருடைய வருகை கடைசி நேரத்தில் நாம் இருக்கிறோமே. அவருடைய வருகையின் அடையாளங்களை பார்த்து கொண்டிருக்கிறோமே. இந்த நாட்களில் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் நிரம்பி இருக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஆவிக்குரிய கனி விசுவாசம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எந்த விசுவாசம் அவரை பிரியப்படுத்துகிறது என்பது இதை எபிரேயர் நிருபத்திலே சில காரியங்களை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். ஆண்டவருக்கு எழுதி கொடுத்த இந்த வேதத்திலே எப்படிப்பட்ட விசுவாசம் இருந்தால் அவர் நம்ம மீது பிரியமாயிருப்பார் என்பதை பார்க்கிறோம். வசனம் 3 பாருங்கள். 3ஆம் வசனம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். இங்கே இந்த விசுவாசம் என்று சொல்வது, நமக்குள்ள இருக்க வேண்டிய விசுவாசத்தின் முதல் அடையாளம் என்னன்னா, நம்மை படைத்தவர் ஒருவர் இருக்கிறார். இந்த உலகத்தை படைத்தவர் ஒருவர் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த உலகத்தை படைத்த ஒரு தேவன், என்னை படைத்த ஒரு தேவன் என்ன செய்கிறார்? இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் என்று சொல்வது விசுவாச வீரர்கள், சாதாரண விசுவாசம் அல்ல. கவனிக்கணும். பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்னா, விசுவாச வீரர்கள் அடங்கின ஒரு அதிகாரம் இது. விசுவாச வீரர்கள். ஸ்தோத்திரம். யாரெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது? ஆபேலிலிருந்து கடைசி வரைக்கும் ஏராளமான விசுவாச வீரர்களுடைய பெயர்கள் அங்கே வருகிறதை நாம் இந்த 11ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஆனால் இந்த விசுவாச வீரர்களுடைய இந்த வரிசையிலே, இந்த சேனையிலே முதலாவது நிற்கிறது யாருன்னு பார்க்கிறோம். 3ஆம் வசனத்தில் முதல் வார்த்தை பாருங்க, விசுவாசத்தினாலே நாம் தான் சிருஷ்டிகர் என்ற அந்த விசுவாசத்தினுடைய அந்த கூட்டத்திலே நம்ம தான் என்ன செய்கிறோமா? முன்னணியில் இருக்கிறோம். நாம் என்று சொல்லப்பட்ட, பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட எந்த பேரும் அங்கே வரவில்லை. நாம் என்று சொல்லி இருக்கிறது. நமக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டு தெய்வ மக்களை, பரிசுத்தவான்களை, விசுவாச வீரர்களை தான் இந்த 11ஆம் அதிகாரத்தில் இந்த நிரபுக்காரன் சொல்கிற ஏராளமான பேர்கள் அங்கே வருகிறது, கவனிங்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறதான நீங்களும் நானும் தான்
இந்த விசுவாச அணியிலே, இந்த சேனையிலே, இந்த வரிசையிலே முதலாவது இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு எதிர்பார்க்கிறார் பாருங்கள். இந்த புதிய ஏற்பாட்டிலே பல பிரச்சனைகளோடு வாழ்கிறோம், தேவைகளோடு வாழ்கிறோம், பாவத்தின் நடுவில் நம்ம வாழ்ந்துருக்கிறோம், பாவ மனிதர்கள் நடுவில் வாழ்ந்துருக்கிறோம். ஏராளமான பிரச்சனைகள் நமக்கு இருக்கிறது, தேவைகள் இருக்கிறது, ஆபத்துகள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவரை பின்பற்றுகிறதான தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்விலே இந்த அணியிலே முதலாவது நிற்பது யார் இந்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார்? நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் இதில் நாம் கற்றுக்கொள்கிற விஷயம் இருக்கிறது. இந்த எபிரேய நிருபத்திலே சொல்லப்படுவதான இந்த விசுவாச வீரர்கள் எல்லாரையும் விட நம்முடைய விசுவாசம் முந்தி நிற்க வேண்டும் அல்லது பெரிதாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த விருப்பத்தோடு தான் ஆவியானவர் நாம் என்று சொல்லணும். சிருஷ்டிகர் இருக்கிறார், என்னை சிருஷ்டித்தவர் இருக்கிறார், இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர் உண்டாக்கினவர் இருக்கிறார் என்ற அந்த வரிசையிலே முதலாளாய் நிற்கிறது. விசுவாசிக்கிறதுல முதலாளாய் நிற்கிறதுல நீங்களும் நானும் தான் என்று வேதம் சொல்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை எவ்வளவு நம்பிக்கையோடு இந்த விசுவாசத்தை கொடுத்து தேவனதை எழுதியிருக்க வேண்டும். அப்படி நாம் ஸ்தோத்திரம். அப்போ விசுவாசத்தினுடைய அடிப்படை என்று சொல்ல வேண்டுமானால் அதுக்கு முதல் காரணம் என்னது? என்னை படைத்த ஒருவர் இருக்கிறார், இந்த உலகத்தை படைத்தவர் ஒருவர் என்ன செய்கிறார்? இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இந்த உலகத்தை படைத்தவர், இனி வரப்போகிற ஒரு உலகத்தையும் அவர் படைத்தவர் என்பதை மறக்கக்கூடாது. இன்றைக்கு அவருடைய சிருஷ்டிப்பினால் இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை படைத்தார். மாத்திரமல்ல, இன்னொரு படைப்பு அல்லது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். ஆகினாலே இந்த படைத்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை ஒரு நாளும் நாம் மறந்துவிடக் கூடாது. எப்படி நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன் அவரை நாம் சிருஷ்டிகர் என்று நம்புகிறோம்? ஸ்தோத்திரம். எப்படி நம்புகிறோம்? எப்படி அவர் படைத்தார்? எதை வைத்து அவர் சிருஷ்டிகர் என்று சொல்லுகிறோம்? வேதம் சொல்லுகிறது, வார்த்தையினால் அவர் இந்த உலகத்தை படைத்தார். அப்படி நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்த அந்த சரித்திர காரியங்கள் 1ஆம் அதிகாரத்தில் வருகிறது. உண்டாக கடவுள் என்று சொன்னார் என்று வேதம் சொல்லுகிறது. சொன்னார். அவர் சொன்ன உடனே ஆகாயம், பூமி, தண்ணீர், இந்த உலகத்திலே நாம் காண்கிற யாவும் படைக்கப்பட்டது. அப்படி நாம் ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, அவர் சொன்ன உடனே அப்படியே ஆயிற்று என்பதை பார்க்கும். திரும்ப திரும்ப அந்த வார்த்தை 1ஆம் அதிகாரத்திலே வருகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் எதை விசுவாசிக்க வேண்டும்? அவர் சிருஷ்டிகர். அவருடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட முடியாத எதுவும் உலகத்தில் இல்லை. அவருடைய வார்த்தையினால் எல்லாம் நடக்கும். அல்லேலூயா. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எப்படிப்பட்ட தேவைகளில் இருந்தால், எப்படிப்பட்ட கஷ்டங்களில் இருந்தால், எப்படிப்பட்ட சோதனைகளின் நடுவில் நீங்கள் நடந்து போனாலும் அவருடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகாது இருக்கணும். இருதயத்தை விட்டு, குடும்பத்தை விட்டு விலகாது இருக்கணும். ஏனென்றால் அவருடைய வார்த்தை சிருஷ்டிக்கும் வல்லமை உள்ளது. அல்லேலூயா. விசுவாசத்திலே தேவன் முதலாவது எதிர்பார்க்கிறது தான், அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. அவர் எதையும் எனக்காக சிருஷ்டிக்க வல்லவர் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, எனக்காக ஒரு ராஜ்யத்தை அவர் என்ன செய்கிறார்? கட்டி கொண்டிருக்கிறார். ஆபிரகாமை அங்கே நினைப்பூட்டப்படுகிறது. இந்த 11ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். 12ஆம் வசனம், ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, மாத்திரமல்ல, இந்த ஆபிரகாமை குறித்து, அதாவது கரங்களால் கட்டப்படாத ஒரு ராஜ்யத்திற்காக அவன் என்ன செய்கிறான்? காத்து கொண்டிருக்கிறான் என்பதை பார்க்கிறோம். 10ஆம் வசனம், ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான் என்பதாக பார்க்கிறோம். தேவன் கட்டி கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். உலக சிருஷ்டிப்பு முடிந்து விட்டது. இனி நமக்காக ஒன்றை தேவன் கட்டி கொண்டிருக்கிறார். என்ன? தேவனுடைய ராஜ்யம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலே இன்றைக்கு நாம் காண்கிற இந்த பூமி அல்லது உலகத்தின் காரியங்கள், தேவனால் கட்டப்பட்டவைகள் எல்லாம் அசைந்து கொண்டிருக்கிறது, ஆடி போயிருக்கிறது. அஸ்திபாரங்கள் எல்லாம் நிர்மூலமாகிவிட்டது. ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலே எழுத்தின்படி தேவன் படைத்த எல்லாமே இன்றைக்கு அசைவுள்ளதாக, நிலையற்றவைகளாக இருக்கிறது. ஆனால் கர்த்தரை விசுவாசிக்கிற கர்த்தருடைய மக்களே, தேவனுடைய ஜனமே, அசையாத ஒரு நகரத்தை உங்களுக்காக எனக்காய் தேவன் கட்டி கொண்டிருக்கிறார். அதற்காக இந்த ஆபிரகாம் எதிர்பார்த்திருந்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். அதனால் தான் எபிரேயர்
12:28 சொல்லுகிறது. எபிரேயர் 12:28 அசைவில்லாத அதனால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெருகவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக் கொள்ளக்கிறோம். இப்போ அசைவில்லாத மாற்றமில்லாத நிலையான அந்த நகரத்திற்குள்ளே யார் போவார்கள்? அந்த ராஜ்யத்திற்குள்ளே யார் போக முடியும்? பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமுள்ள ஆராதனை செய்கிறவர்களையே தேவன் அங்கே கொண்டு போக முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஜனமே, பிரியமானவர்களே, ஒருவேளை இன்றைக்கு ஆராதனை வர ஆலயத்தில் வந்து ஆராதிக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் வீடுகளில் இருந்தாலும் தேவனை ஆராதிக்க மறக்கக்கூடாது. இந்த ஆராதனையிலே தொய்வு வரக்கூடாது. ஸ்தோத்திரம். ஆலயத்தில் வருவது நல்லது, அதை நாம் விரும்புகிறோம். நம்முடைய மனதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுகிறது, வேதனையில் நாம் இருக்கிறோம், உண்மைதான். ஆனால் நாம் ஒருவருடைய இதயத்தோடு உண்மையோடு ஸ்தோத்திரம் அவர் விரும்புகிறபடி எந்த இடத்துல இருந்து ஆராதித்தாலும் அங்கே நான் வருவேன். 2 3 பேர் எங்கே கூடினாலும் அங்கே வருவேன். உங்கள் துதியை, ஆராதனையை, உங்களுடைய விசுவாசத்தை நான் அங்கீகரிப்பேன், உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம். யாரை அசைவில்லாத ராஜ்யத்திற்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்? பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்து கொண்டு இருப்பவர்களே, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல, இந்த விசுவாசம் எதை நமக்கு காட்டுகிறது? இந்த உலகம் தற்காலிகமானது. ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் இந்த உலகத்தில் அந்நியர்கள், பரதேசிகள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த உலகம் நமக்கு சொந்தமானதல்ல. இந்த உலகத்தின் காரியங்களால் நாம் பாதிக்கப்படவே கூடாது, சோர்ந்து போகவே கூடாது. ஏனென்றால் இந்த உலகத்திலே நாம் ஒரு அந்நிய, ஒரு வாடகை வீட்டில் இருக்கிற மாதிரி தான். நமக்கு இந்த உலகம் சொந்தமானது அல்ல. நமக்கு சொந்தமான ஒரு ராஜ்யத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அந்த ராஜ்யத்திற்காக நாம் தேவன் விரும்புகிறவருடைய முன் செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார் அல்லவா, என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்கு உரியது அல்ல என்று சொன்னார். இந்த உலகத்துக்குரியது அல்ல என்னுடைய ராஜ்யம் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல, தேவன் சிருஷ்டிகர் என்று விசுவாசிக்கிற நாம், அதிலே பங்குள்ளவர்களாக இருக்கிற நாம், இந்த விசுவாசம் இருக்கிறதான நம்முடைய வாழ்க்கையில அது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால், அது இந்த உலக சிந்தனை விட்டு வெளியே வந்ததான ஒரு வாழ்க்கை, பொருளாசை இல்லாத ஒரு வாழ்க்கை, உலகத்தின் ஆசைகளால் நிரப்பப்படாத ஒரு வாழ்க்கை. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பவுல் சபைக்கு கொலோசியருக்கு எழுதும்போது, நீங்கள் கிறிஸ்துவோடு எழுந்தது உண்டானால் கீழானவைகள் அல்ல மேலானவைகளே நாடுங்கள். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் முதல் 2-3 வசனங்களில் நீங்கள் வாசித்து பாருங்கள். மேலான பூமிக்குரியவைகள் அல்ல, பூமியில் உள்ளவைகள் அல்ல, நீங்கள் கிறிஸ்துவோடு எழுந்தது உண்டானால். ஆண்டவரோடு எழுந்திருந்தால் மட்டும்தான் இது நடக்கும். ஆண்டவரோடு வாழ்கிறவர்களுக்கு தான் இது நடக்கும். நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது என்று நாம் அங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல, இந்த விசுவாசம் எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை அது நமக்கு சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இந்த தேவன் என்னுடைய தேவன். அல்லேலூயா. இந்த விசுவாசத்தினுடைய மக்களுக்கு மனதில் இருக்க வேண்டியதான ஒரு விசுவாச அறிக்கை, மிகப்பெரிய தைரியம் என்ன தெரியுமா? இந்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னுடைய தேவன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் என்னுடைய தேவன். சங்கீதக்காரன் சொன்ன நமக்கு தெரியும். 48ஆம் சங்கீதத்தில் பார்க்கிறோம், இந்த தேவன் என்னென்னைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். அடுத்தது இன்னொன்று, இந்த விசுவாசம் உள்ளவர்கள் இந்த தேவனை ஆண்டவராகவும் கர்த்தராகவும் விசுவாசத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 4ஆம் வசனத்தை பாருங்கள். 11:4 விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினார், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவருடைய காணிக்கைகளை குறித்து தேவனை சாட்சி கொடுத்தார் என்பதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனை கர்த்தராக, ஆண்டவராக அவன் ஏற்றுக்கொண்டு அவருக்கு இங்கே ஆராதனை, பலி செலுத்துகிறார். பலி என்று சொன்னால் ஆராதனை. ஸ்தோத்திரம். இது விசுவாசமுடையவர்கள் இந்த தேவனை ஆராதிப்பதிலே கவனம் செலுத்துகிறார்கள். ஆராதனைக்கு அவர் தகுதியானவர் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அந்த ஆண்டவருக்கு எப்பொழுதும் ஆராதனை செய்ய வேண்டும் என்பதிலே அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அதனால்தான் ஆபேல் தலையீட்டை கொண்டு வந்து கர்த்தரை ஆராதித்தார். ஸ்தோத்திரம். ஆபிரகாம் தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே பலியாக ஒப்புக் கொடுத்து என்ன செய்தான்? ஆராதித்தான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர்
இந்த விசுவாசம் இருக்கிறவர்களுக்கு இருக்க வேண்டிய மனநிலை என்ன, விசுவாசம் என்ன, வார்த்தை என்ன? என்னுடைய ஆண்டவர், அவர் ஆண்டவரானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆராதனை என்பது என்ன? அல்லது ஆண்டவர் என்றால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? நம்முடைய வாழ்க்கையில எது மேன்மையாய் இருக்கிறதோ, உச்சிதமானது, இந்த உசிதமானது கொடுத்து அவரை என்ன செய்ய வேண்டும்? கனப்படுத்த வேண்டும். அதைத்தான் ஆபிரகாம் செய்தான், அதைத்தான் ஆபேல் செய்தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு எது மேன்மையாக இருக்கிறது, எது நமக்கு முக்கியமாக இருக்கிறது? நீங்கள் பலதை யோசிக்க முடியும். ஆனால் நான் சொல்கிறேன், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது கர்த்தர் நமக்கு உள்ளே வைத்திருக்கிற அந்த ஜீவன். நமக்குள்ளே வைத்திருக்கிற அந்த ஜீவன், இந்த ஜீவனுக்காகத்தான் இன்றைக்கு மனிதன் போராடி கொண்டிருக்கிறான். இந்த ஜீவனை நினைத்து பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஸ்தோத்திரம். நம்முடைய ஜீவனை அவருடைய கரங்களிலே நாம் அர்ப்பணிப்பதுதான் உண்மையான விசுவாசம், உண்மையான ஆராதனை. அப்படி நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் அவரை விசுவாசிக்கிற, அவரை ஆண்டவராக கர்த்தராக அங்கீகரிக்கிற நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் என்று சொல்வது நமக்கு முதன்மையான வேலை. எதை மேன்மையாக, பெரிதாக, முக்கியமானதாக நினைக்கிறோமோ அதை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பது அல்லது ஆராதனையாக ஒப்புக் கொடுப்பதுதான் விசுவாசம் என்பதாகும். அப்படி நாம் ஸ்தோத்திரம். இதைத்தான் தலைப்பை கொண்டுதான் பார்க்கிறோம். அதாவது காயினுடைய அந்த பலி ஆராதனை ஏன் அங்கீகரிக்கப்படவில்லை என்றால், அதாவது பிரதானமானதை, முக்கியமானதை அவன் கொண்டு வரவில்லை என்பதை நாம் அங்கே புரிந்து கொள்கிறோம். அப்படி நாம் ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு அவர் உச்சிதமானவரா, நம்முடைய வாழ்க்கையில் அவர் முக்கியமாக இருக்கிறாரா, முதன்மையாக இருக்கிறாரா என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அப்படி நாம் ஸ்தோத்திரம். அடுத்த விசுவாசம் என்கிறதான அந்த வரிசையிலே தேவனுடைய ஞானம் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். எப்போதுமே நம்முடைய ஞானம் அல்லது மனுஷனுடைய ஞானம் தேவனுக்கு முன்பாக ஒரு தூசியை போலதான் இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏனென்றால் அவரோடு வாதாடுவதற்கு, வழக்காடுவதற்கு நமக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை. ஸ்தோத்திரம். இன்றைக்கு நடக்கிறதான காரியங்களை குறித்து பலரும் பல விதமாக பேசுகிறதை நம்முடைய காதுகளிலே நாம் கேட்கிறோம். ஆண்டவர் ஒருவர் இருந்தால் ஏன் மனு கொடுத்திருக்க இந்த நிலை? ஏன் இப்படி மனிதன் தினமும் ஆயிரமாய் சாக வேண்டும்? மனிதன் இவ்வளவாய் ஏன் கொடூரமாய் கடவுளால் நடத்தப்படுகிறான் என்கிறதான கேள்விகள் மனுஷனுக்குள்ளே இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஒன்றை சொல்லுகிறேன், திரும்ப அதை சொல்லுகிறேன். எப்பொழுதுமே மனிதனுடைய ஞானம் தேவனுக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை அவன் ஆராதித்தான். ஆராதனையுடைய மிக மேன்மையானது என்று எடுத்துக்கொண்டால், தன்னுடைய ஒரே பேரான குமாரனை, நான் நேசித்த ஒரே பேரான குமாரனை ஈசாக்கை அவன் பலியாய் அர்ப்பணித்து ஆராதித்தான். இது நியாயமா என்று நம்முடைய மூளை கேட்கிறான். இது நியாயமா? கடவுள் தானே அவனுக்கு அந்த ஒரே பேரான குமாரனை கொடுத்த, ஈசாக்கை கொடுத்தார். அவனை கேட்பது அவருக்கு பிடித்தமான ஆராதனையா இருக்குமா என்பதான கேள்வி நமக்கு வருகிறது. எப்பொழுதுமே தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இந்த சின்ன மூளை, இந்த குருவி மூளையை வைத்து ஆயிரம் கேள்விகளை கேட்கலாம். ஆனால் விசுவாசம் என்று சொல்வது அதை தாண்டி யோசிக்கக்கூடிய ஒன்று. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 55ஆம் அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தைகள் என்ன? என் வழிகள் அல்ல உங்கள் வழிகள், என் நினைவுகள் அல்ல உங்கள் நினைவுகள். ஏசாயா 55, 8, 9 வசனங்களை படிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. புரிகிறதா? நம்முடைய ஞானத்தை விட ஆண்டோடைய ஞானம் மிக பெரிது, எட்டவே எட்டாது. ஸ்தோத்திரம். பக்கத்தில் கூட அவருடைய ஞானத்திற்கும் நம்முடைய ஞானத்திற்கும் போகவே முடியாது. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என்ன சொல்ல விரும்புகிறேன்? விசுவாசம் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையுடைய அனுபவத்துடைய உண்மையான பொருள் என்ன? அவர் என்ன சொன்னாரோ, அவர் எதை கேட்கிறாரோ, அல்லேலூயா, ஒருவேளை அவர் சொல்லுவது, அவர் நம்மிடத்திலே கேட்பது இன்றைக்கு நமக்கு புரியாமல் இருக்கலாம். ஸ்தோத்திரம். ஆனால் விசுவாசம் என்று சொல்லுவது நமக்கு புரிகிறதோ, நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதோ, நம்முடைய மூளைக்கு அது விளங்குறதோ இல்லையோ, ஆமாண்டவரே, இப்படித்தான் ஆண்டவரே, இதோ அடியேன் என்று சொல்லுகிற அந்த அர்ப்பணிப்பை தான் விசுவாசம் நமக்கு கொண்டு வருகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். என்னுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நடக்கிற காரியங்கள் ஒருவேளை உங்களுக்கு 1000 கேள்விகளை கொண்டு வரலாம்.
ஆனால் விசுவாசம் அவைகளை தாண்டி, ஆண்டவரே நீங்க எதை செய்தாலும் சரியாக செய்கிறவர், ஒரு நாள் எங்க வாழ்க்கையில மனுக்குலத்திற்கு எங்க குடும்பத்திற்கு ஒரு நாள் நீ தீமை செய்கிறவர் அல்ல என்றுதானே விசுவாசத்தை இந்த நாளிலே நம்மிடத்திலே காண கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு காரியத்தை கூட நாம் கற்றுக்கொள்வோம். விசுவாசம் நம்மிடத்திலே விரும்புகிற ஒரு காரியம் என்னவென்றால், நம்முடைய ஆறுதலுக்காக அவரை மாத்திரமே நாம் நம்புவது, நம்முடைய பாதுகாப்புக்காக அவரை மாத்திரமே நம்புவது. பெற்றோர் இருக்கலாம், உடன் பிறந்தவர்கள் இருக்கலாம், அல்லது நமக்கு சகாயம் செய்ய பல காரியங்கள் உலகத்தில் நமக்கு இருக்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்நாட்கள் மனுக்குலத்திற்கு மிகவும் நெருக்கடியான ஒரு காலம், மிகவும் சோதனைகளுடைய உச்சக்கட்டத்தின் ஒரு காலம். இன்னைக்கு மனிதன் படுகிற அந்த பாடுகள், சோதனைகளுக்கு அளவே இல்லை, வார்த்தைகளே இல்லை, விவரிக்க முடியவில்லை. தேசத்தின் அழிவை, ஜனங்களுடைய அழிவை, தேசங்களுடைய அழிவை நம்ம பார்க்கும்போது சொல்லுவதற்கு வார்த்தைகளே இல்லை. ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட நிலையில் மனுஷனுடைய பலன் தோற்று போய்விட்டது, திட்டங்கள் தோற்று போய்விட்டது, மனுஷனுடைய ஞானம் தோற்று போய்விட்டது. அப்படியானால் மனுஷனுக்கு இப்படிப்பட்ட இந்த மனுஷனுக்கு, இந்த கடைசி காலத்தில் இருக்கிற மனுஷனுக்கு யார் விடுதலை கொடுக்க முடியும்? யார் ஆறுதல் கொடுக்க முடியும்? யோசித்து பாருங்கள். ஆனால் விசுவாசிக்கிறவனுக்கு இந்த நடுவில் பதில் உண்டு. என்ன? நாம் எப்படிப்பட்ட பாடுகளின் வழியாக நடந்து போனாலும் ஸ்தோத்திரம், இந்த பாடுகளின் நடுவிலே நமக்கு உதவி செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நாம மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா. 23 முதல் 29 வரைக்கும் உள்ள வசனங்களில் விசுவாச வீரர்கள் பட்ட பாடுகளை குறித்து அங்கே வருகிறது. ஸ்தோத்திரம். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஏராளமான பாடுகள். ஸ்தோத்திரம். ஆனால் இப்படிப்பட்ட பாடுகள் அவர்களுக்கு மகிமை கொடுத்தது, நம்பிக்கையை கொடுத்தது, ஆறுதல் கொடுத்தது. ஹல்லேலூயா. எவ்வித தயக்கமுமின்றி அவர்கள் மன தைரியத்தோடு இந்த விசுவாசத்தை காத்துக் கொண்டார்கள். அப்படியானால் நமக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிற இந்த விசுவாசம் என்கிற இந்த ஆவியின் கனி, இந்த ஆயுதம் என்று சொல்வது, நாம் எப்படிப்பட்ட நெருக்கங்கள், பாடுகள், சோதனைகள், இழப்புகளின் நடுவில் போனாலும் நமக்கு ஒரு பெரிய ஆறுதலை கொடுக்கக்கூடியதுதான் கர்த்தர் நமக்குள்ளே வைத்திருக்கிற இந்த மகாபெரிய விசுவாசம். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, பாடுகள் என்று சொல்வது, கஷ்டங்கள் என்று சொல்வது, சோதனைகள் என்று சொல்வது தேவனுடைய திட்டத்தின் ஒரு பகுதி என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. அது ஒரு பங்கு. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே பாடுகள், உபத்திரவங்கள் என்று சொல்வது அது ஒரு பங்கு என்பதை மறந்துவிடக்கூடாது. 35ஆம் வசனத்திலிருந்து எபிரேயர் 11:35 என்ன வாசிக்கிறோம்? அவர்கள் வாதிக்கப்பட்டார்கள், அடிக்கப்பட்டார்கள், கட்டுகள் வந்தது, காவல்கள், சிறைச்சாலையில் இருந்தார்கள், கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், உபத்திரவங்கள், துன்பங்கள், இவைகள் எல்லாம் அவர்களுக்கு ஏராளமாக இருந்தது. வாசித்து பாருங்கள். யாருக்கு? ஆண்டவரை 100% விசுவாசத்தோடு பின்பற்றின தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு. மறந்து போகக்கூடாது. பாடுகள் என்று சொல்வது இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒரு பங்கு என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆசீர்வாதம் எப்படி நமக்கு பங்கோ, ஆறுதல் எப்படி நமக்கு பங்கோ, சமாதானம் எப்படி பங்கோ, தெய்வீக சுகம் எப்படி நமக்கு பங்கோ, இதுபோலவே பாடுகளும் தேவனுடைய திட்டத்திலே கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு பங்கு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கிறிஸ்துவிடத்திலே விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, பாடுபடுவதற்கும் தேவன் நம்மை என்ன செய்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை படிப்போம். பிலிப்பியர் 1:29. ஏனெனில் கிறிஸ்துவிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பாடுகளை ஏற்றுக்கொண்டு சகித்து விசுவாசத்தை காத்துக் கொள்வது என்பது ஒரு அருள், ஒரு கிருபை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாம் கடினமான சூழ்நிலைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ள விரும்புகிறோம். பாடுகள் நமக்கு வர வேண்டாம், வேதனைகள் நமக்கு வேண்டாம், வேதங்கள் நமக்கு வேண்டாம், நல்ல விருப்பம்தான். ஆனால் இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகளிலிருந்து நாம் பல நேரங்களில் தப்ப நினைக்கிறோம். ஆனால் விசுவாசமுடைய ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தப்ப கூடாது, தப்ப விரும்ப வேண்டாம் என்று வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. நாம் தப்பும்படி விரும்ப வேண்டியதில்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் எப்பொழுதெல்லாம் கடின பாதைகளில், வேதனைகளினுடைய, கஷ்டத்தினுடைய, கண்ணீரினுடைய போகிறோமோ அப்பொழுதுதான் என் கிருபை உனக்கு போதும் என்கிற கர்த்தருடைய சத்தத்தை நம்முடைய காதுகள் கேட்கும். எல்லாம் சரியா இருந்தால் அவருடைய கிருபை நமக்கு தேவையில்லை. எல்லாம் நன்றாக இருக்கிறது என்று நினைக்கும் போது அவருடைய கிருபை நமக்கு தேவையில்லை.
அப்போஸ்தலனாகிய பவுல் வலி தாங்க முடியாமல், வேதனை தாங்க முடியாமல் இருந்து கர்த்தரிடத்தில் விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்த்தபோதுதான் உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்ற அந்த சத்தத்தை அவன் கேட்டான். ஹல்லேலூயா. எபிரேயர் 11:35 அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த துயரங்கள் ஏற்கனவே சொன்ன தெரியுமா? பாதிக்கப்பட்டார்கள், அடிக்கப்பட்டார்கள், கட்டுகள், காவல்கள், கல்லறை, வாழால் அற்புண்ட நிலைமை, உபத்திரவங்கள், துன்பங்கள். இப்படிப்பட்ட நிலையிலே அவர்கள் என்ன செய்தார்கள் பாருங்கள். 35ஆம் வசனம், ஸ்திரீகளை சாக கொடுத்த தங்களுடைய உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியார்கள். சம்மதியாமல், இந்த வார்த்தை கவனிங்கள், விடுதலை பெற சம்மதியாமல். நம்ம பல நேரங்கள் ஆண்டவரை விடுவிக்க மாட்டாரா நேர்க்கத்தோடு காத்திருக்கிறோம். ஆனால் இந்த இவ்வளவு கொடூரமான சோதனைகளினுடைய பாடு வேதனைகளுடைய நடத்தப்பட்ட இந்த விசுவாச வீரர்கள் என்ன செய்யவில்லை பாருங்கள். விடுதலை பெற சம்மதியாமல் வாதிப்பதற்கு தங்களை ஒப்புக் கொடுத்த. ஏன்? அதற்கு அப்புறம் அவர்களுக்கு ஒரு பெரிய மேன்மை உண்டு, அவளுக்கு ஒரு பெரிய கிரீடம் அவளுக்கு உண்டு, பிரதிபலன் உண்டு. பாடுகளின் வழியே அவளுக்கு ஒரு பெரிய பிரதிபலன் உண்டு என்பதை அவர்கள் மறக்கவே இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த விசுவாசம் உண்மையான ஆறுதலை நமக்கு கொண்டு வரும். அல்லேலூயா. இன்னைக்கு யார் என்னை தப்பு வைப்பார்கள், யார் எனக்கு அடைக்கலம் கொடுப்பார்கள், யார் எனக்கு உதவி செய்வார்கள், யாருடைய வார்த்தை என்னை தேற்றும் என்ற ஏக்கத்தோடு உலகம் முழுவதும் இன்னைக்கு ஜனங்கள் நிறைந்திருக்கிறதை நம்முடைய கண்களால் பார்க்கிறோம். யாரும் தர முடியாது, யாரும் விடுதலை ஆக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மோசேயுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு வந்த நெருக்கங்களில் அவன் விசுவாசத்தை காத்துக் கொண்டபடினால், விசுவாசத்திலே உறுதியாக இருந்தபடினாலே தான் எகிப்தின் வசதிகளையோ பாதுகாப்பையோ நம்பாமல் தேவனுடைய ஜனங்களோடு பாடுபடுதலையே அவன் தெரிந்து கொண்டான். அவனுக்குள்ளே இந்த விசுவாசம் அவனுக்கு அதற்கு உதவி செய்தது. ஏனென்றால் எவ்வளவு பாடுகள் வந்தால் அதனாலே மகிமை உண்டு என்றும், அந்த பாடுகளிலே தன்னை நடத்துவதற்கு பலப்படுத்துவதற்கு ஒரு தேவன் உண்டு என்றும் மோசே விசுவாசித்தான். ஆகினாலே அவன் விசுவாச வீரர்களுடைய பட்டியலில் வருகிறான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலைகள் சீக்கிரமாய் நம்மை விட்டு மாறும். ஸ்தோத்திரம். வேதம் சொல்கிறது, சகல ஆறுதலின் தேவன், சகல விதமான ஆறுதலும் அவரிடத்தில் உண்டு. 2 Corinthians 1:3-4 வசனங்களில் நாம் அதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாடுகளை நாம் சகித்தால் நிச்சயமாக பெரும் பலனை தேவன் நமக்கு தருவார். விசுவாசத்தை விட்டுறாதீங்க. இந்த விசுவாசத்தில் சோறு வந்துட வேண்டாம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நமக்கு தெரியும், ரோமர் 8:1 வசனம் சொல்கிறது, இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகும் அந்த மகிமைக்கு ஒப்பானது அல்ல. எவ்வளவு பெரிய இழப்போ, எவ்வளவு பெரிய கஷ்டமோ. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ரோமர் 8:1 வாசிக்கிற இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்திலே வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பானது அல்ல. அல்லேலூயா. நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு இந்த விசுவாசத்தினாலே. ஸ்தோத்திரம். நம்பிக்கையோடு அந்த மகிமைக்காக நாம் காத்து கொண்டிருப்போமா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏனென்றால் அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார், சீக்கிரமாய் வரப்போகிறார். ஸ்தோத்திரம். அவர் வரும்போது இந்த பாடுகளுக்கு பிரதிபலன் உண்டாகும், இந்த கஷ்டங்களுக்கு பிரதிபலன் உண்டாகும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்மை வெற்றி வீரராக, இந்த விசுவாச ஜீவியத்திலே வெற்றி வீரராக நம்மை பாதுகாக்க, நம்மை நடத்த நமக்கு முன்னே அவர் உண்டு என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்மை சுற்றியுள்ளதான பயங்கள், ஆபத்துகள், இவைகள் நம்மை நெருங்கி இருந்தாலும் எவ்விதம் பாதுகாக்கப்படுவோம் என்று நமக்கு தெரியாது. இன்றைக்கு இருக்கிற நிலையில மனுஷனுடைய பாதுகாப்புக்கு உரிய காரியங்கள் மனுஷனுக்கு தெரியவில்லை, கண்டுபிடிக்க முடியவில்லை. ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தரை விசுவாசிக்கிறோமே, ஆண்டவராக, ரட்சகராக, தேவனாக ஆராதிக்கிறோமே, விசுவாசத்திலே முன்னேறி ஒவ்வொரு நாளும் கடந்து செல்கிறோமே. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், நம்மை சுற்றியுள்ள ஆபத்துகளில் நின்று நம்மை பாதுகாக்க தேவனால் முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். விளையாட்டிலே இதே எபிரேயர் 11 வருகிறது. ராகாப் என்கிறதான அந்த ஸ்திரீயை குறித்து வாசிக்கிறோம். கீழ்ப்படியாதவர்களோடு அவள் அழிந்து போகவில்லை. 31 வசனம் எபிரேயர் 11:31. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடு கூட சேதமாகாத இருந்தாள். இங்கே அவளை பாதுகாத்தது என்ன? கீழ்ப்படியாதவர்கள் எல்லாம் அழிந்து போனார்கள், செத்தே போனார்கள். ஆனால் விசுவாசத்தை உடைய அந்த பெண்மணி விசுவாசத்தோடு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடினாலே, தேவனால் அனுப்பப்பட்ட நம்முடைய தாசனுடைய சத்தத்தை ஆலோசனை கேட்டபடினாலே கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் எப்படி நம்மை பாதுகாக்க முடியும்? விசுவாசத்தோடு கர்த்தருடைய கற்பனைக்கு நாம் கீழ்ப்படிந்து காத்திருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். நம்ம
இல்லாமல் இருக்கலாம், மூளை நம்முடைய அறிவு அதற்கு ஒத்துப்போகாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தரால் அனுப்பப்பட்டவருடைய வார்த்தையை கேட்டு விசுவாசத்தை காத்துக்கொண்டால் சேதம் உண்டாகாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அக்கினிக்கு சேதமாக மாட்டோம், சிங்கத்திற்கு சேதமாக மாட்டோம், செங்கடலுக்கு சேதமாக மாட்டோம், காற்றுக்கும் மழைக்கும் சேதமாக மாட்டோம். எப்படிப்பட்ட ஆபத்துகள் நம்முடைய வாழ்வில் வந்தாலும் சேதமாகாமல் காக்கிறது தான் கர்த்தர் நமக்குள்ளே வைத்திருக்கிற அந்த விசுவாசம். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று காக்கிறார். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும், அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். தேவ பக்தி, தேவ பயம், விசுவாசம் விட்டுறாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் நான் உங்களுடைய முகத்தை நாம் பார்ப்போம். ஸ்தோத்திரம். நமக்கு விரோதமாக எத்தனை ஆபத்துகளை உலகம், பிசாசு, மரண கண்ணிகள் நமக்கு விரோதமாய் கொண்டு வரலாம். நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார், நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். இந்த ஆண்டவரை அவர் விரும்புகிறபடி சேவிப்பதற்கு, காக்கப்படுவதற்கு தான் மிகப்பெரிய விசுவாசத்தை உடைய இருதயத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த விசுவாசம் சாதாரணமானது அல்ல. எப்பொழுது இந்த விசுவாசம் கிரியை செய்ய வேண்டும், காணப்படுவதை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாம் சரியா இருக்கும்போது விசுவாசம் தேவையில்லை. எல்லாம் எதிராக இருக்கும் போது, ஒன்றுமில்லாமல் இருக்கும் போது இந்த விசுவாசத்தை காண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எதிர்மறையான நிலையில் விசுவாசத்தை உடையவர்களாக கர்த்தரை பின்பற்றினவர்களை குறித்த பட்டியல் தான் எபிரேயர் 11ஆம் அதிகாரம். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் நானும் நாட்களில் நமக்கு ஒரு கடின காலம், ஒரு கடைசி காலம், நம்பிக்கையற்ற ஒரு காலம், உதவிகள் இல்லாமல் போயிருக்கிற ஒரு காலம், திகிலும் பயமும் சூழ்ந்திருக்கிற இந்த காலம். கர்த்தர் விசுவாசத்தை உள்ளத்திலே எதிர்பார்க்கிறார். விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் தாம் வாக்கு பண்ணினதை பற்றி தாமதமாய் இரார் என்று 2 பேதுரு 4:9 சொல்லுகிறது. அவர் சீக்கிரமாய் வருவார். விசுவாசத்துக்கு பலன் அளிக்கிறவர். ஸ்தோத்திரம். என்னுடைய பிள்ளைகளே, காற்று கடலும் வரும்போதுதான், அல்லது காற்றும் கடலும் படகை அசைக்கும் போதுதான் நாம் அமைதியோடு காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். அமைதியாக இருந்தால் கர்த்தர் நமக்காக யாவும் செய்வார். பொறுமையோடு, நம்பிக்கையோடு, அமரிக்கையோடு அவருக்காக நாம் காத்திருப்போம். ஒரு நாள் விசுவாசத்தை விட்டுறாதீங்க. விசுவாசத்தை உடையவர்களாக அவரை பின்பற்றுவோம். விசுவாச வார்த்தைகளை சொல்லுவோம். நம்முடைய பார்வை விசுவாசமுள்ளதாக இருக்கட்டும். ரொம்ப முக்கியமானது விசுவாசம். குறிப்பாக இந்த காலத்தில், இந்த கடைசி காலத்திலே அவர் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ? அவருடைய ஏக்கமெல்லாம் இப்படிப்பட்ட கடைசி நாட்களில், இப்படிப்பட்ட துயர நாட்களில் நம்மிடத்தில் பூர்ணமாய் நிரம்பியிருக்க வேண்டிய ஒரு காரியம் விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசத்தோடு முன் செல்லுவோம். இந்த கர்த்தரை தேடுங்க, ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை வாசிங்க, பிறருக்காக ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒருவேளை தேவனுடைய சமூகத்திலே ஒன்றாய் கூடி ஆராதிப்பதற்கு, ஜெபிப்பதற்கு நமக்கு கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படலாம். வரும் காலங்கள் எப்படி இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. ஒருவரால் கணிக்க முடியாத ஒரு காலத்தில் இருக்கிறோம். என்ன நடக்கும் என்று தெரியாது. ஆனால் நான் விசுவாசித்திருக்கிறவரை நான் என்று அறிவேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறவனை வெட்கப்படுத்தாத ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். எல்லாரும் கண்களை விட்டு ஜெபம் பண்ணுவோம். நீங்கள் இருக்கிற இடத்துல, ஆண்டவரே, ஒருவேளை என் விசுவாசம் இன்றைக்கு இருக்கிற தேவையை நினைத்து, கஷ்டத்தை நினைத்து, ஆபத்தை நினைத்து, ஆபத்துகளை நினைத்து என்னுடைய விசுவாசம் கொண்டே போயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, விசுவாசத்தை வர்த்திக்கணும். ஆண்டவரே, விசுவாசம் என்று அவரை பிரியப்படுத்த முடியாது. அல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். விசுவாசம் என்று அவரை தேட முடியாது, பார்க்க முடியாது. ஸ்தோத்திரனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. குறிப்பாய் சோதனை பாடுகளில் வெற்றி அடைய முடியாது. ஏற்பாடு மக்கள் முழுக்க ஜெயம் பெற்றதற்கு ஒரே விஷயம், ஒரே காரணம் விசுவாசத்தினாலே, விசுவாசத்தினாலே, விசுவாசத்தினாலே என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. Yeah.
விசுவாசியில் பலனாலே விசுவாசத்தினால் நீதிமான் கிடைப்பான். விசுவாசியில் கலக்காதே திகையாதே விசுவாசியே, கலக்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாதே, கல்வாரி நாயகன் கைவிடாதே. இதயத்திலே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நமக்குள்ளே வைத்திருக்கிற மிகப்பெரிய ஆயுதம் விசுவாசம். நம்பப்படுகிறவருடைய உறுதி, காணப்படாதவர்களின் நிச்சயம். மேகம் போன்ற திரளான சாட்சிகள் வேதம் முழுவதிலும், குறிப்பாக எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுவதிலும் உங்களுக்காக எழுதப்பட்டது. இந்த விசுவாச வீரர்களின் முன்னணி நிற்பது நாம். இந்த வார்த்தை நம்மை உற்சாகப்படுத்தட்டும். அவர்களை விட அதிகமாக நான் உண்மை நம்புவேன். நான் உண்மை ஒரு நாளும் சந்தேகிக்க மாட்டேன். ஆண்டவரே, விசுவாசத்திலே குறைவுள்ளவனாக இருக்கிறேன். ஆராதனை நாளிலே ஆண்டவரே, இப்படிப்பட்ட துயரங்கள், தேவைகள், பயங்கள் நிறைந்த இந்த உலகத்தில் நான் முழுமையாக உண்மை விசுவாசத்தை எனக்கு பலன்தாரும். ஆண்டவரே, அல்லேலூயா. விசுவாசத்தை எங்களுக்கு கற்றுத்தாரும். நாளிலே கற்றுக் கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களை உயர்த்தி ஜெபம். ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை தாரும். அதோடு உலகத்திலே கஷ்டப்படுகிற துயரத்தோடு, வியாதினால், மரணத்தினால், இழப்புகளினால், தனிமையாக ஈடுபட்டிருக்கிற ஜனத்திற்காக, தேசங்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, இந்த கரம் இறக்கம் செய்யட்டும். அப்பா, நீர் ஒருவர் மாத்திரமே எங்களை விடுதலையாக்க வல்லவர். ஒருவர் மாத்திரமே. சுவாசிக்கிற பிள்ளைகள் விடாமல், செய்வுற விடாமல், இடைநம்பிக்கையோடு காத்திருக்க ஆண்டவரே பலன் கொடுக்க நீர் வல்லவராக இருக்கிறீரப்பா. விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தவர், இந்த வார்த்தைகளுடைய விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனைகளுக்காக ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். பரலோக தேவனே, எங்களுடைய பிதாவே, இந்த நல்ல ஆராதனை நாளுக்காக ஸ்தோத்திரம். வீடுகளில் இருந்தும் நாங்கள் முழு மனதோடு, முழு இருதயத்தோடு உங்களுடைய அன்பு கொண்டு பாட, துதிக்க, ஆராதிக்க, குறிப்பாக வசனங்களை தியானிக்க கர்த்தர் பாராட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளினால் நாங்கள் கற்றுக்கொண்ட விசுவாசத்தில் குறைவோடு இருந்தால் அந்த நாளிலே அவர்களை நிவர்த்தி செய்ய பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார்கள். ஆவியின் கனியாகிய இந்த விசுவாசம் வாழ்க்கையில் தேவை. எந்த பகுதிகளிலே, எந்த இடத்துல நாங்கள் விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோமோ சரி செய்து கொள்ள எங்களுக்கு கற்றுத்தந்தமைக்காக இந்த வாரம் முழுவதும் நிலையான நடத்தும். இந்த தேவைகளை சந்தியமானவர்கள் ஒன்றும் இல்லாவிட்டாலும் எல்லாம் தருகிற சிருஷ்டிகரங்களோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, கண்டு விசுவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லப்பா. காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். எங்களிடத்தில் ஒன்றும் இல்லாவிட்டாலும் எங்களை போஷிக்கிற, நடத்துகிற தேவன் உண்டு, விடுவிக்கிற தேவன் உண்டு, தப்புவிக்கிற தேவன் உண்டு, காக்கிற தேவன் உண்டு என்பதை நாங்கள் விசுவாசித்து முன்னேற இந்த வாரம் முழுவதும் எங்களுக்கு உதவி செய்யும். குடும்பங்களிலே பிள்ளைகளுக்கு வேண்டிய சமாதானத்தை, நம்பிக்கை, தைரியத்தை, தேவ கிருபைகளை தாங்கிடும். ஒருபோதும் சொந்த உகாமல் இடத்துல அன்பு தாட்சி வராதபடிக்காமலே குடும்பமாக நம்மளை சேவிக்க கத்திற்குள்ள மிகுந்த தைரியத்தோடு இருக்க உதவி செய்யும். கத்திர வழிநடத்த தேசத்துக்காக, ஆட்சியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். கிராமங்கள், பட்டணங்களுக்காக, பிற தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நிலைகள் மாற வேண்டும். ஆண்டவரே, நிலைகள் மாற வேண்டும்ப்பா. கத்தரை இரக்கம் செய்யணும்ப்பா. இதை காப்பாற்றுகிறவர், விடுதலையாக்குற தேவன் நீரே. இந்த அழிவில் இந்த கிருமியின் கொரோனா ஆண்டவரே, இந்த பாதிப்பில் இந்த தேசங்கள் விடுதலையாக்கப்பட்டு நாங்கள் நோக்கி மாட்டாடுகிறோம். நடத்தப்படுவதற்காக பிள்ளைகளை ஆராதிக்கிற வார்த்தைகளை எல்லாரையும் கற்று ஆசீர்வதிக்கிறதற்காக எல்லாருமே தங்கள் மறுபடியும் சந்திக்கும் போது பிள்ளைகளை சந்தோஷத்தோடு விசுவாச வீரர்கள் அல்லது விசுவாசத்தின் நல்ல சாட்சிகளை கேட்கிற அளவில் பிள்ளைகளை நடத்தும். எல்லாரையும் ஆசீர்வதிக்கும் துதி கனமகிமை நிறைவேற்றும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினை, வழிநடத்தின் ஆசீர்வாதம், பாதுகாப்பு மனைவியோடு நின்று தங்கியிருப்பதாக. ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். இந்த தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.